ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் பொண்டாட்டியை சாகடிக்கிறதுக்காக புருஷங்காரன் சாலை சுற்றிக்கிட்டே அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கான். அது தெரியாமல் இவன் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. அப்படியே அவன் மேலே சாலை போட போகும்போது கரெக்டாக அங்கே தங்கச்சிக்காரி வந்துடுறா. ஓ சாரி மாமா அக்கா, நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அது வந்து அம்மா அப்பா உங்களை கூப்பிட்டாங்க, அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிடுறா. அப்படியே அவள் கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால தான் இவன் சுயநினைவுக்கே வந்தான். ஸோ அதனால இவன் பொண்டாட்டி எதுவுமே பண்ணலை. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் போலீஸும் வந்து தேடுதல் வெட்டிய ஆரம்பிச்சுட்டு அங்கே குழியை தோண்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக தோண்டி அங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கே எதுவும் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னதும் நான் தான் சொன்னேனே அங்கே எதுவும் இருக்காதுன்னு. சரி, இப்போ உங்களோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து கிளம்புறீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னதும் மொத்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு 2 பேரும் வெளியே வந்தா அவங்க என்னடானா நம்ம ஹீரோயினி ஏதோ அப்செட்டாகவே இருந்தா இல்லையா, ஸோ அதனால மார்க்கெட்டுக்கு 2 பேரும் போயிட்டு வாங்களே அப்படின்னு சொன்னால் தம்பியும் தங்கச்சியும் கூட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 4 பேருமே கிளம்பி ஆளுக்கு ஒரு பைக்கில் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ பொண்டாட்டியை பின்னாடி வச்சுட்டு பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு இவன் பிரேக் போட்டு நின்றுறான். இவன் கண்ணுக்கு தான் அங்கே ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினி கண்ணுக்கு அங்கே எதுவுமே தெரியல. எதுக்காக நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அப்போ அங்கே தம்பியும் தங்கச்சி வந்துட்டு என்னாச்சு, ஏன்னா பிரேக் போட்டிங்க? ஓ மார்க்கெட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்பி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட செப்பல் வேற அருந்துருது. அதை இவனே உட்காந்து சரி பண்ணி விட்டு அவளோட காலில் மாட்டி விட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னடா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு வலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். இந்த பக்கம் தங்கச்சிக்காரியே ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டை கேட்டுட்டு இருக்கா. அவரோ விலை அதிகமாக சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ விலையா, எனக்கு இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் காசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவோ திடீர்னு ஹீரோயினி கூட வந்துட்டு இருந்தவனா காணும். எங்கே போனான்னு இவ தேடினா அவன் என்னடானா மேலே நின்றுக்கிட்டு அவளோட தலையில் பூவை போட்டுட்டு இருக்கான். பூ மலையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவளுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அப்போ பார்த்தா தூரத்தில் ஃப்ரெண்டுக்காரி நடந்து வந்துட்டு இருக்கா. அது இவளோட ஃப்ரெண்டு தான், காணாம போனால அவ தான் அங்கே வந்துட்டு இருக்கா. உடனே இவ அங்கே போயிட்டு தீபா நீ நல்லா இருக்கியா, அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நீ மெஹந்தி ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்காதன்னு கூட சொன்னியே, எதுக்காக அப்படி சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கா. அவ்வளோ திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் விதானோட வீட்டில் ஆன்ட்டியோட பையனும் வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவோட அம்மா கிட்ட. எதுக்கு கையெழுத்து போடணும், இது என்னதுன்னு கேட்டா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் பாதி ஷேரை வந்து இவனுக்கு எழுதி கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுடா, இப்போ எதுக்காக நீ அந்த ஷேரை எழுதி கேட்குற அப்படின்னு அப்பா கேட்டா அப்பாங்க அந்த ஆண்டியும் வந்துட்டு ஏன் அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, எப்போ பார்த்தாலும் நாங்கள் இவங்க கிட்ட கையேந்து நின்றுட்டே இருக்கணுமா, நான் சரோஜா கிட்ட கையேந்துற மாதிரி என் பையன் வந்து விதான் கிட்ட பணத்துக்கு கையேந்திட்டு இருக்கணுமா, நீங்களும் தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்போ பாதி ஷேரில் என் பையன் மேலே எழுதி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த அம்மாவோட புருஷனுக்கும் சமக்கம் வந்துருது. அடிக்கிறதுக்காக கையவங்க போனால் டக்குன்னு பையன் தடுத்துட்டு என் அம்மா மேலே கையை வைக்க பார்க்குறீங்களா, ஓங்கின கையை உடச்சிருவேன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். போது நிறுத்துங்க, இப்போ என்னப்பா உனக்கு ஷேர் எழுதி கொடுக்கணும் அவ்வளோதானே, ஆனால் நான் கையெழுத்து போட்டால் அது நடக்காது, விதான் வரணும், விதான் வந்து கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும், அவன் நாளைக்கு வந்துடுவான், மற்ற விஷயத்தெல்லாம் நாளைக்கு பேசிக்கலான்னு சொன்னா இல்லை, இப்போவே அவன் வந்தாகணும், இப்போவே ஃபோனை போட்டு அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட நீ எதுக்காக மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு அப்படி வந்து சொன்ன, அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டா அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கே இவளை குழி தோண்டி நம்ம ஹீரோ புதைக்க பார்த்துருப்பான் போல. ஹீரோட முகத்தை காட்டல, ஆனால் யாரோ ஒரு ஆள் அவள் மேலே மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே இவ்வளோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையுமே எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான் போல. அதனால தான் ஃப்ரெண்டுக்காரி இப்போ உயிரோட வந்து நின்றுருக்கா. பதில் சொல்லு, நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விதி, நீ வந்து பெரிய குடும்பத்துக்கு மருமகளா போறியா, பணக்கார பையனை வேற நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால தான் நான் ஒரு பொறாமையில் அப்படி சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்லை, என்ன நீ தப்பா நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் தங்கச்சிக்காரியுமே வந்துட்டு நீ எங்கே போன இவ்வளோ நாளாக, உன்னை காணோண்டு உன் அப்பா அம்மாலாம் என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க, மரியாதையாக வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறேனே, இவன் எங்கே போனான்னு கேட்டா அதுவாக்கா இவன் உங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கே இவள் காணாமல் போயிட்டாலாம், அதுக்கப்புறம் நான் இவளை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அப்படியா இத்தனை நாளாக எங்கே தீபா போனேன்னு கேட்டா நான் எங்கேயும் போகல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க இல்லையா, ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன், நான் இப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன், அது அவங்களுக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அவளும் அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினிக்கு இப்போ புருஷங்காரன் ரொம்ப நல்லவனா தெரியுது. அப்போ நம்ம தான் ஏதோ தேவையில்லாமல் யோசிக்கிறோம் போல, இவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. மார்க்கெட்டுக்கு போன எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. உடனே தங்கச்சிக்காரியோ கரண்ட் போயிடுச்சுல்ல, இங்கே அடிக்கடி அப்படி தான் போகும், நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பில்லோ இருக்குது, இந்த பில்லோ வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க கிட்ட வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேக்ரவுண்டில் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த சாங் எப்போ நிற்கிதோ அப்போ யார் கையில் பில்லோ இருக்கோ அவங்க தான் அவுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற பனிஷ்மெண்ட்டை அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேம் விளாடுறாங்க. வரிசையாக எல்லாருமே உட்காந்துக்கிட்டு. அப்பா மட்டும் பாட்டு போட்டுட்டு ஆஃப் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காரு. பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே தூக்கி போட்டு ஒவ்வொருத்தவங்களா த்ரோ பண்ணி விளாண்டுட்டு இருக்கும் போது அது ஃபஸ்ட்டு அந்த தம்பிக்காரன் கையில் தான் வந்து நிற்கிது. அவன் அவுட் ஆகிட்டான். சரி நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு தங்கச்சிக்காரி, நீ இப்போ குரங்கு மாதிரி ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் குரங்கு மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் உட்காந்துடுறான். திரும்பவும் பில்லோவை தூக்கி போட்டுட்டு இருந்தா அப்போ தங்கச்சிக்காரி கையில் தான் வந்து நிற்கிது. அப்போ தம்பிக்காரனும் நான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவளோ வேணாம் வேணாம் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்காத அப்படின்னு சொன்னால் அவனோ டக்குன்னு இல்லை நான் உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் தங்கச்சிக்காரியை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு பில்லோவை தூக்கி போட்டால் அது நம்ம ஹீரோ கையில் தான் வந்து நிற்கிது. அவன் இப்போ அவுட் ஆகிட்டான். பனிஷ்மெண்ட் என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஹீரோயினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுமா, அதுதான் பனிஷ்மெண்ட்னு சொன்னால் உடனே நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கான். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு பில்லோவை த்ரோ பண்ணால் நம்ம ஹீரோயினி கையில் தான் வந்து நிற்கிது. இப்போ ஹீரோயினிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். பனிஷ்மெண்ட் என்னடானா நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்கணுமா. அவன் என்னடானா மாட்டேன்னு சொல்கிறா. இல்லை நீ தோத்துட்ட, அதனால் நீ இதை பண்ணிதாக்க ஆகணும் அப்படின்னு தங்கச்சி வேற பிடிவாதமாக இருக்கா. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினிக்கு வேறு வழியே இல்லை. புருஷங்கார கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கா. அவனுமே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கொஞ்சம் விட்டா கிஸ் பண்ணியிருப்பா. அதுக்குள்ளே என்னடானா கரண்டு வந்துருச்சு. இந்த கரண்டு ஏன்டா இப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பாகிறான். சரி அதான் கரண்ட் வந்துருச்சுல, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தங்கச்சி எல்லாருமே இங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. அம்மா தான் ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ உடனே கூப்பிடுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நீ வீட்டுக்கு வா, நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவனும் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் வீட்டில், அதனால் நானும் தம்பி இப்போ உடனே கிளம்பி போகிறோன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நின்றுக்கிட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையை தான் சொல்கிறியான்னு கேட்டால் ஆமாங்க, எப்படி நீங்கள் திரும்பி நாளைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போக வந்து தானே ஆகணும், அதனால் நான் இப்போவே உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனோட உண்மையான சுயரூபம் தெரியாமல் அவங்க கூட போகிறதுக்கு ஒத்துக்கிட்டா. போகவே மாட்டேன்னு தான் இந்த வீட்டுக்கே வந்தா. இப்போ என்னடானா அவங்க கூடயே போகிறதுக்கு முடிவெடுத்துறா. அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறவங்களுக்காக சாப்பாடெலாம் தங்கச்சிக்காரி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ தம்பிக்காரனும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். போயிட்டு வாயேன், நானும் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கேன், கிளம்பு அப்படின்னு சொன்னால் அவன் கமுக்கமாக வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட்டை பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. எனக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டு, இது எப்படி இங்கே அப்படின்னா அவன் தான் வாங்கிட்டு வந்திருப்பானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா. மாமியாரோ அவளுக்கு ஆர்த்திலாம் எடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ எங்கே நம்ம வீட்டுக்கு திரும்ப வராமலே போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, இவ திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் அலிமாரிலே திரும்ப எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு ட்ரெஸ் கீழே விழுகுது. கூடவே அந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு கொலுசுமே கிடக்குது. அதை எடுத்து பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அதே கொலுசை போட்டுக்கிட்டு தான் புருஷங்காரன் கனவுல வந்துட்டு அவளை பயமுறுத்திட்டு இருந்தான். இப்போ அதே மாதிரியான கொலுசு விதானோட அலிமாரில் இருக்குது. இது யாரோடதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.